தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், தற்போது வடபழனி முருகன் கோவிலில் தைப்பூசத்தையொட்டி கூட்டம் அதிகரித்திருக்கிறது. அங்கு பக்தர்கள் எளிதில் சாமி தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேல் ஆகுது சாமி தரிசனம் செய்வதற்காக. நீண்ட வரிசையில் பால்குடம் எடுத்து தங்களது நேற்றுக்கடனை செலுத்துவதற்காக பக்தர்கள் நின்று கொண்டிருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இந்த சாலை 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேல் குத்தி காவடி எடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு பாதையும், பால்குடம் ஏந்தி வரக்கூடியவர்கள் ஒரு பகுதியாகவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பால்குடம் எடுத்து வருபவர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல் மற்றொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இந்த பகுதியில் வரக்கூடிய அந்த காவடிகள் சற்று குறைவாக இப்ப குறைந்திருக்குன்னே சொல்லலாம். காலையிலிருந்து அதீத அளவில் கூட்டமாக இருந்த கோயிலில் சற்று கூட்டம் குறைந்திருக்கிறது. இருந்த போதிலும் கோயிலுக்குள் செல்லக்கூடிய பாதை குறுகலான பாதை, அது 2 வழியில் மட்டும்தான் உள்ளே சாமி தரிசனம் செல்வதற்கான வழிகள் இருக்கு. மற்ற 2 வழிகளில் அவங்க வெளியேறுவதற்கான வழிகள் அமைக்கப்பட்டிருக்கு. நீண்ட வரிசையில் காத்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆகுது பக்தர்கள் நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகுது அப்படின்றத அவங்க சொன்னாங்க. நம்ம பேசும்பொழுது தொடர்ச்சியாக காவல்துறை பாதுகாப்பு இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிட்டு இருக்காங்க. ஒளிபெருக்கி மூலமாக தங்களது உடைமைகளையும் குழந்தைகளையும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருகிலேயே போலீஸ் பூத் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் அவசர உதவியோ அல்லது எமர்ஜென்சியாக இருக்கணும்னா உடனடியாக அவங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே போல மருத்துவ வசதிகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு. மாலை நேரம் ஆக மீண்டும் கூட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.